ஒரு தாட்டி சொன்னா உனக்கு தெரியாது. அப்பா மறைய அடங்காப்பிடாரியாவே இருந்துட்டு இருக்கிறேன். ஒழுங்கா மேல ஏறி வேலை. அடியே அவனை மிரட்டு, என்ன ஏன் இழுக்கிற? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணல? பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணலன்னு கேக்குறியா? அதை தாண்டி கேக்குறேன், நான் என்ன பண்ண? பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணன்னு கேக்குறியா? முடியலடா சாமி, முடியல. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரன்னு சொன்ன கடவுளே, இப்படி ஒரு வரத்தை கொடுத்து எங்களை இவ்வளவு சிக்கெல்லாம் மாட்டி விட்டுட்டிய கடவுளே. இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா கரெக்டா என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்படியா? என் பொண்டாட்டி பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா, ஒரு 10,000 பணம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனேன், அது ஞாபகம் இருக்கா? ஆமா, ஒரு 10,000 வாங்கிட்டு வந்தேன். அது வேற யாருக்கிட்டையும் இல்ல, என்கிட்டதான். அண்ணா எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நாசமா போறேன், அது 2வது விஷயம்டா. வாங்கின 10,000 பணம் என்ன ஆச்சு? அதுக்கு பதில் சொல்லு முதல்ல. அண்ணே அது உண்மையிலண்ணே, என் பொண்டாட்டிக்கு 6வதா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அத போய் பார்த்துட்டு வந்தோன்னே காசை கொடுத்துறனே. என்னது 6வதா குழந்தை பிறந்திருக்கா? நீ வட்டி காசு குடுக்கறியே இல்லையோ, வருஷ ஒரு குட்டியை மட்டும் போட்டிருக்க. என்னனே பண்றது? கடவுள் குடுக்குறாரு, நம்ம தடுக்கவா முடியும்? ஏண்டா நாயே, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு கடவுள் மேல பழித்திக்கு போடுறியா? நல்லது செஞ்சினா நல்லதுதான் நடக்கும், தீமை செஞ்சினா தீமை நடக்கும்னு எங்க பாட்டி சொன்னாங்க. நானும் சரி, ஐயோ நம்ம எந்த தீங்கும் பண்ணக்கூடாதுன்ட்டு நல்லது செய்யலான்னு கிளம்பி வந்தேன். நானும் நல்லதுதான் செஞ்சேன். ஆனா இந்த மக்கள் எல்லாம் என்னை திட்டுறாங்க. அப்படி என்னடா நல்லது செஞ்ச? அது ஒண்ணுலடா மச்சான், கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு எங்க தெருவில் இருக்கிற ஃபியூஸ் கேரியரை வந்து நான் புடிங்கி விட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா அங்குள்ள பொம்பளைங்க எல்லாம் திட்டுறாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு. நாடா உலகம் இது? ஏண்டா நீனா போனவனே, இதுதான் நீ செய்யற நல்லதாடா? நல்லது செய்யறேன்னு சொல்லி மக்களுக்கு உபத்திரத்தை பண்ணிட்டு இருக்கிற. அம்மா அவன் என்னைய வீடியோ எடுக்கிறான். ஏய் யாரா? என் குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்களை நீ வீடியோ எடுக்கிற? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. என்னப்பா, ஒரு போட்டோ ஒரு வீடியோ தானே? இன்னைக்கு ஒரு போட்டோ ஒரு வீடியோம்ப, அப்புறம் நம்ம குடும்பம்ப, அப்புறம் தண்ணியை போட்டுட்டு வந்து என் பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிடுவேன். ஏண்டா உங்களை பத்தி எனக்கு தெரியாது? அட, இந்த தண்ணியை போடுறவங்களால நம்ம பேருக்குள்ள இந்த குழந்தை விட்டு கெட்டு போகுது. ஏடா ஒரே சுகமா இருக்கிற, சாப்பாடு ஒண்ணும் சாப்பிடலையா? அது இல்லடா மாப்பிள்ள, வாழ்க்கையில விழுந்து இழந்திருக்கிறத விட காலையில 6 மணிக்கு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு வாழ்ற ஆளு நான் இல்ல. அப்படியா? அப்போ டெய்லி வாட்ஸ்அப்ல டிபி மாத்துற, ஜிம் போடுற, இன்ஸ்டால ஸ்டோரி போடுற, இதெல்லாம் எதுக்குடா மச்சான்? அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக தான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னன்னா கதை சொல்றான் பாருங்க. தாத்தா உனக்கு போர் அடிக்குதுன்னா போய் தியானம் பண்ண வேண்டியது தானே. என்னைய புடிச்சுக்கிட்டு மேக்கப் பண்றேன்னு என்னைய எப்படி கொடுமைப்படுத்துறிய? இருடா, கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இரு. கண்ணு மூக்கு வாய் எல்லாத்துக்கும் நான் உன்னைய மேக்கப் போட்டு நான் உன்னைய மேக் ஓவர் பண்ண போறேன்டா. நான் அதை மேக் ஓவரா? அதை நான் மேக் ஓவர் அப்படி இல்லைனா மேக் ஓவர்னா இப்போ நார்மலா இருக்காங்க, அசிங்கமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மேல மெருகேத்தி அழகு பாக்குறது பண்றதுதான் மேக் ஓவர். அதை பிடிச்சி தின்னுட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாத்தையும் எடுக்கிற, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்றேன் பாரு. உனக்காக கேப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன் தாத்தா அது முன்னாடியே நம்ம கொடுத்துருக்கலால, நான் எடுத்திருக்க மாட்டால. நம்ம காரியம் ஆகணும்னா நம்ம என்னென்ன லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. மனுஷங்களுக்கும் அப்படித்தான், மிருகங்களுக்கும் அப்படித்தான். கோவால இந்தாடா சைடிஸ் கேட்டியே, இந்த நான் எப்படா கேட்டேன்? அட பாவி பயல, என்னை நல்லா மாட்டி விட்டுட்டே. ஐயம்மா 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 என்னை விட்டுருமா, நான் உன் கோழி குஞ்சை எடுக்கலாமா? விட்டுருமா விட்டுருமா. அட 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 என்னமா தூக்கம் வருதுன்னு. இந்த பொங்கலுக்கும் மெதுவடைக்கும் உள்ள காம்பினேஷன் இருக்குங்களே, அத சாப்பிட்டு தூங்குனா அப்படியே மயக்க நிலையில தூக்கம் வருதுன்னு. தூக்க மாத்திரை போட்டா கூட இவ்வளவு தூக்கம் வருமா இல்லையான்னு தெரியலீங்க. ஆனா அந்த பொங்கலும் மெதுவடை சாப்பிட்டா என்னமா தூக்கம் வருது. என்ன பாப்பா ஸ்கூலுக்கு போகலையா? ஆமா,
தலையெல்லாம் ஒரே கடிக்கடின்னு கடிச்சுதா, அதனால அம்மா ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? இங்க கிட்ட வா, தலைய காமி. பேன் இருக்கான்னு பாக்குறேன். நிறைய பேன் வச்சிருக்கிற. அப்புறம் எப்படி கடிக்காம இருக்கோம், அடிக்காம இருக்கோம்? சுத்தமா வச்சுக்க மாட்டியா? சரி சரி, நான் பேனு பார்த்து விடுறேன். நீ வீட்டுக்கு போய் எனக்கு வேண்டிய சாப்பாடுலாம் உங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு வா. எதுக்கு? ஆமா, சும்மா பேன் பார்ப்பாங்களா? நல்ல வேலை, யாரும் பார்க்கல நினைக்கிறேன். ஆட, ஒரு கரும்பு எடுத்து ஒளிச்சு கொண்டுட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. டே களவாணி, நான் ஒண்ணு களவாடலங்க, கீழே கடந்ததுன்னு எடுத்துட்டு வந்தேங்க. நம்ம குமார் சிங்கப்பூர் போறானா, அவன் தெரியுமா? என்னடா சொல்ற? போன வாரம் வரைக்கும் நம்ம கூட தான் ஓனம் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா சொல்லாம கிளம்புறான். அது சிங்கப்பூர் போயிட்டு நிறைய சம்பாரிச்சு ஊருக்கு வந்து ஓனை கட்டிக்க போனாங்க. நம்ம ஊரு சுத்தம் போல கிழக்க மாதிரியே இருக்காங்க. திடீர்னு எங்க இருந்தா அவ்வளவு அறிவு வருதுன்னே தெரியலப்பா. எப்பப்பா தின்னுக்கிட்டே இருக்கிற? தின்னுக்கிட்டே இருந்தா எப்படிடா வெயிட் ஏறி போயிருந்தா? முதல்ல வந்து வெயிட் மிஷின்ல நெல்லு. முடியாது, போமா. வாழ்க்கை எதுக்கு, வாழ்றதுக்கு தானே. அதனால நான் வந்து எப்படி தின்னுட்டே தான் இருப்பேன். டே இப்படியே தின்னுட்டே இருந்தீனா அப்புறம் உன்னால நடக்க முடியாது, ஓட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. போ, இப்படிலாம் பேசாத. நான் உன் பிள்ளை தானே. இப்படியே நீ இன்சல்ட் பண்ண அப்புறம் எப்படி? போ, நான்லாம் வந்து வெயிட் மிஷின்ல நிக்க மாட்டேன். முடியாது. நான் உட்கார்றேன். டேய் நில்லுடா. பா, மொட்டை தொல்லையா போச்சு. பாரா எவ்வளவு வெயிட் ஏறி போயிருக்கிற. கண்ணு வைக்காதாமா, அப்புறம் நான் இழைச்சு போயிடுவேன். நிலச்சி போவ. தின்னு குண்டாஞ்சட்டியே தான் ஆவ நீ.